இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு திருமணம் எப்பொழுது நடக்கும், உதாரண ஜாதகம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஜாதகரின் அனுமதியோடு ஜாதகம் பதிவேற்றப்பட்டுள்ளது. இவர் பெயர் மிதுன். 9 டிசம்பர் 1990 12:55 அதிகாலை, கரூர். கன்னி லக்னத்தில் பிறந்துள்ளார். சிம்ம ராசி. 3இல் சூரியன், 4இல் சுக்கிர புதன் சனி, 5இல் ராகு, 9இல் செவ்வாய், 11இல் கேது குரு, 12இல் சந்திரன். நவாம்ச நிலைமை: மேசத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது புதன், கன்னியில் சந்திரன், தனுசு வீட்டில் சனி குரு, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய். இங்கு சூரியன் கேட்டை நட்சத்திரத்திலும், சந்திரன் பூர நட்சத்திரத்திலும், செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்திலும், புதன் பூராட நட்சத்திரத்திலும், குரு ஆயில்ய நட்சத்திரத்திலும், சுக்கிரன் மூல நட்சத்திரத்திலும், சனி உத்திராட நட்சத்திரத்திலும், ராகு உத்திராட நட்சத்திரத்திலும், கேது பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்துள்ளனர். ஜாதகருக்கு திருமணம் ஆன தேதி 24 ஆகஸ்ட் மாதம் 2020. அப்பொழுது நடக்கும் தசாபுக்தியை பார்த்தோமேயானால், செவ்வாய் திசையில் சனி புக்தியில் சுக்கிர அந்தரத்தில் திருமணம் கூடுகின்ற ஒரு நாளாக இருந்தது. 24 ஆகஸ்ட் செவ்வாய் திசையில் சனி புக்தியில் சுக்கிர அந்தரத்தில் சுக்கிர சூட்சுமத்தில் திருமணம் கைகூடியது. எதற்காக? பொதுவாக செவ்வாயும் சனியும் இங்கே சஷ்டாஷ்டக நிலையில் அமர்ந்துள்ளனர். சஷ்டாஷ்டகத்தில் அமரும் கிரகம் ஒரு சிறப்பான பலன்களை தருவதில்லை என்று பல்வேறு விதமான ஜோதிடர்கள் பல்வேறு விதமாக கூறுகின்றனர். இங்கே செவ்வாய்க்கு சனி பகை, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சஷ்டாஷ்டகமாக அமர்ந்து திருமணம் கூடியது ஏன்? அதற்கான காரணம் என்ன? இங்கே செவ்வாய் 3க்குடையவர். செவ்வாயின் வீட்டில் சூரியன் 12ஆம் அதிபதி, அயன சயன போகத்தை குறிக்கின்ற தாம்பத்திய சுகம் கொடுக்கின்ற கிரகமான சூரிய பகவான் 12இல் அமர்ந்துள்ளபடியாலும் இங்கே செவ்வாயின் வீட்டில் மேசம், விருச்சிகம் 2 தசை நடத்தும் கிரகத்தின் வீடுகள் எவ்வாறு இருக்கின்றது, என்ன ஆதிபத்திய கிரகங்கள் அமர்ந்துள்ளன, எந்த ஆதிபத்திய கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன, இது போன்ற அமைப்புகளை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். கவனித்து பலன் கூற வேண்டும். செவ்வாய் சனி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் இங்கே கெடுபலன் ஜாதகர் என்னிடத்தில் கூறும் பொழுது ஏராளமான ஜோதிடர்கள் செவ்வாய் திசை சனி புத்தியில் எனக்கு கெடுபலன் நடக்கும், நல்ல பலன் இருக்காது, உடல்நிலை பத்திரம், வண்டி வாகனத்தில் பத்திரம், தாயார் உடல்நிலைமை பத்திரம், சொத்து சுகம், இது போன்ற அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும் என்று அனைத்து பேரும் நெகட்டிவாகவே பலன் உரைத்தனர் என்று என்னிடம் கூறினார். பொதுவாக இங்கே இது போன்ற அமைப்புகளில் சார நிலைமையானது மிகவும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இங்கே செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார், சனி சூரிய நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இருவரும் 12ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளனர். 12ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். 12ஆம் அதிபதியோடு 7ஆம் அதிபதியின் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. சாரம் மறைமுகமாக மிக பெரும் ஒரு பலனை செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த ஜாதகத்தில் இருக்கின்றது. இதே நாம் திருமணம் ஆன கோச்சார நிலைமையை அன்று எடுத்துக்கொண்டோமேயானால், அன்று 24 ஆகஸ்ட் 2020 24 ஆகஸ்ட் 2020 இது அன்றைய கோச்சாரம். செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளார்.
சனி ஆட்சி பெற்றுள்ளார். சுக்கிரன் குருவின் பார்வையில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற்ற சூரியனோடு இணைந்துள்ளார். எனவே தசா புக்தி அந்தரநாதர்கள் ஆட்சி பெற்றவனோடு இணையும் பொழுதும், வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறும் பொழுதும், நீசபங்கம் அடையும் பொழுதும், பரிவர்த்தனை அடையும் பொழுதும், குரு பார்வை சுக்கிர பார்வை பெறும் பொழுதும், உச்சம் பெற்றவனோடு இணையும் பொழுதும், உச்சம் அடையும் பொழுதும், ஆட்சி அடையும் பொழுதும், இது போன்ற அமைப்புகளில் ஒரு பலன்கள் சம்பவிக்கின்ற, ஒரு மாற்றம் நடக்கின்ற, ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். எனவே தசாபுக்தி அந்தரத்தில் இங்கே செவ்வாயோடு 11ஆம் அதிபதி தொடர்பு கொள்கிறார். சனி இங்கே ஆட்சி அடைந்துள்ளார். சுக்கிரன் குருவோடு தொடர்பு கொண்டுள்ளார். அந்தரநாதனோடு 7ஆம் அதிபதி தொடர்பு கொள்கிறார். இது போன்ற அமைப்புகளில் நாம் எந்த ஒரு ஜாதகத்தை அலசி ஆராயும் பொழுது இது போன்ற அமைப்புகளில் நாம் துல்லியமாக அலசி ஆராய்ந்து நாம் பலனெடுக்க வேண்டும். இங்கு செவ்வாய் சனி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இணைவோ சனி செவ்வாய் தொடர்போ வலிமையாக ஏற்பட்டு கெடுபலன் நடக்கவில்லை. அத்தனை கணிப்பும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் மட்டுமே ஒரு கிரகம் கெடுபலன் செய்யும் என்பதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. பலவிதமான ஜாதகங்களில் நட்பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. எனவே ஜோதிடம் என்பது குருவின் பார்வையிலோ அல்லது சுக்கிரனின் பார்வையிலோ மட்டும் இல்லை என்று சொல்லி நட்சத்திர சாரத்தையும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து பலன் கூற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.